ஹே கைஸ் வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு யூஸ்டு பைக்ஸ் பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் தான் பேச போகிறோம். ஆக்சுவலாக புது பைக் வாங்குறது நல்ல டிசிஷன். ஏன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக பைக்கை யூஸ் பண்ணிக்கலான்ற ஒரு மன நிம்மதி இருக்கும். பட் யூஸ்டு பைக் வாங்குறது ஒரு ஸ்மார்ட்டான டிசிஷன். ஸோ நிறைய பேர் வந்து யூஸ் பைக்ஸ் அவாய்ட் பண்ணுவாங்க. பட் அதுலேயும் சில பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்னென்னு டீட்டெயிலாக பேசுவோம். என் லைஃப்பில் இது வரைக்கும் 11 பைக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் மேக்ஸிமம் எல்லாமே யூஸ்டு பைக்ஸ் தான். ஒரு 2 பைக் தான் நான் புதுசாக வாங்கியிருக்கேன். அதில் ஒன்று இந்த டியூக் 390 அண்ட் நான் யூஸ்டு பைக்கில் ஃபஸ்ட்டு வாங்கினது இந்த டியோ. ஸோ இந்த டியோக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. 2016 இந்த டியோவை வெறும் 20,000 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். அப்போ இது ஒரு 10,000 கிலோமீட்டர் நம்ம தான் ஓடிச்சு. ஒரு நல்ல டீலில் இதை வாங்கினேன். அப்பப்போ சர்வீஸ் மட்டும் போயிட்டு வரும். ஆனால் ஃப்ரெஷ்ஷாக நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இதில் எனக்கு என்ன பெனிஃபிட்னா, அந்த டைம் டியோவோட ப்ரைஸ் 85,000 என்னமோ. ஸோ அந்த டைமே நான் ஒரு 60,000 கிட்ட சேவ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒரு ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸுமே எனக்கு நல்லா இருக்கு. ஸோ இதுதான் நான் சொன்ன ஸ்மார்ட்டான டிசிஷன். ஸோ ஒரு யூஸ்டு பைக் எடுக்கிறப்போ மெயின் ஃபேக்டர் உங்களுக்கு ப்ரைஸ் கம்மியா வரும். ஸோ இந்த டாக்ஸு, இன்சூரன்ஸு இந்த ப்ரைஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஓனர் பே பண்ணிருவாங்க. நமக்கு அந்த ஹெட்டேக்லாம் கம்மியாயிடும். ஸோ 2016 இந்த பைக்கை நான் வாங்குறப்போ வண்டியில ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி கிடையாது. ஹிடன் டேமேஜஸ் கிடையாது. என்ஜின்ல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஃபைன் எதுவும் கிடையாது. அந்த அளவுக்கு ரொம்ப ஜென்யூனான ஒரு டீல் எனக்கு கிடைச்சதுனால, இன்னைக்கு வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லாம ஓடுது. ஸோ இது யூஸ்டு பைக் வாங்குறதுல ஒரு ப்ளஸ் சைடு. பட் அட் த சேம் டைம் இதில நெகட்டிவுமே நெறைய இருக்கு. இத மாரி ஒரு கிளீனான பைக் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். ஸோ இப்போ நம்ம இதே மாரி ஒரு டியோ நான் வாங்க போறேன்னு வைங்களேன், ஒண்ணில் கிலோமீட்டர் ரிவர்ஸ் ஆயிருக்கும். இல்ல வண்டியில ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அத ரீப்ளேஸ் பண்ணி புதுசு மாரி மெயின்டெயின் பண்ணி அ பிராண்ட் நியூ கண்டிஷன் அப்படின்னு சேல் பண்ணுவாங்க. இல்ல நமக்கு வந்து நமக்கே தெரியாத பிரச்சனைகள் வரும். வண்டிய வாங்கிட்டு வந்து 1 வாரத்துக்கு அப்புறம் நமக்கு இஷ்யூஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ மேஜரா இந்த மாரி தான் இப்போ யூஸ்டு மார்க்கெட்ல இருக்கு. அது நான் யாரையும் குறை சொல்லல. பட் ரியாலிட்டி இதுதான். ஸோ யூஸ்டு பைக் வாங்கணும்னு நெனச்சா கூட நம்ம என்ன பண்ணுவோம், ஜென்ரலா சம் கிளாசிஃபைட் வெப்சைட்ஸ் இருக்கு. அதில போய் நம்ம சர்ச் பண்ணுவோம். அதில சில பைக்ஸ் ஃபோட்டோல பார்க்குறதுக்கு பயங்கரமா இருக்கும். நம்மளும் ஓனர கான்டாக்ட் பண்ணி வண்டி நல்லாயிருக்கு. நாங்க நேர்ல வந்து பார்க்குறோம்ன்னு பார்த்தா, ஃபோட்டோக்கும், பைக்குக்கும் சம்மந்தமே இருக்காது. அந்த மாரி நெறைய சிச்சுவேஷன்ஸ் எனக்கும் நடந்திருக்கு. இப்பவுமே நான் ஒரு R15 V2 தேடிட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப ஜென்யூனான வண்டி வேணும்னு சொல்லி. அந்த காலத்தில என்னால வாங்க முடியல. பட் அது ஒரு பக்கெட் லிஸ்ட்டா வச்சு இப்போ நான் தேடிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 50 பைக்ஸ் நான் பார்த்துருப்பேன். எதுவுமே எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல. இதுதான் ரியாலிட்டி. பையரா என்னோட சிச்சுவேஷன் இதுதான். நல்ல பைக் இப்போ கிடைக்கிறதில்ல. அட் த சேம் டைம் இது ஒரு பிராண்ட் நியூ பைக். நான் வாங்குன ஒரு பிராண்ட் நியூ பைக். ஒரு 2 இயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு 1 இயரா நான் யூஸ் பண்ணல மொத்தமா. ஒரு 300, 400 கிலோமீட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பேன் இந்த 1 வருஷத்துல. இப்போ இந்த பைக்க நான் வந்து சேல் பண்ணணும்னு நெனச்சா, நான் நெனைக்கிற பிரைஸ் எனக்கு கண்டிப்பா கிடைக்காது. இது அந்த டைம் நான் வந்து 3.85 லேக்ஸ்க்கு சம்திங் வாங்குனேன். பட் இப்போ 2 இயர்ஸ் டவுன் த லைன் இதோட பிரைஸ் வந்து 2.5 டூ 3 அந்த ரேட்ல தான் என்னால இப்ப சேல் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கிற சிச்சுவேஷன் வச்சு பார்த்தா, ஒரு பையருக்கு நல்ல பைக் கிடைக்கிறதில்ல. ஒரு செல்லருக்கு நல்ல பிரைஸ் கிடைக்கிறதில்ல. இதுதான் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன். ஸோ இந்த எக்ஸாக்ட் ப்ராப்ளம சால்வ் பண்ண தான் டிரைவெக்ஸ் டைரக்ட் உள்ள வராங்க. நார்மல் கிளாசிஃபைட் வெப்சைட்ஸ் மாரி இல்லாம, இவங்க டைரக்ட்டா பையரையும், செல்லரையும் கனெக்ட் பண்றாங்க. அண்ட் இதில ஹைலைட்டே நீங்க பைக்க நேர்ல பார்க்கறதுக்கு முன்னாடி பைக்கோட கம்ப்ளீட் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் இருக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பைக்க வந்து நீங்க அந்த வெப்சைட்ல பார்க்குறீங்கன்னா, இந்த பைக்ல என்னெல்லாம் ஸ்க்ராச்சஸ் இருக்கு? ஏதாவது டேமேஜ் இருக்கா? என்ஜினோட கண்டிஷன் எப்படி? சஸ்பென்ஷன் கண்டிஷன் எப்படி? பிரேக் கண்டிஷன் எப்படின்னு ஒரு டீட்டெயில்டா ரிப்போர்ட் வந்து அந்த வெப்சைட்லயே நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதனால உங்களுக்கு நேர்ல போறப்போ ஏமாற்றம் இருக்காது. சில டைம் எனக்கு என்ன நடக்குதுன்னா, வெப்சைட்ல நம்ம சில கிளாசிஃபைட் வெப்சைட்ஸ்ல நம்ம பார்க்குறப்போ, ஷோரூம்ல இருக்கிற மாரியே இருக்கும் ஃபோட்டோ. பட் நேர்ல போனீங்கன்னா பைக் ஃபேடா இருக்கும். இல்ல வந்து எங்கேயாவது ஸ்க்ராச்சஸ் ஹிடனா இருக்கும், டென்ட் இருக்கும். அந்த மாரிலாம் நானே நெறைய வண்டிங்க பார்த்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன். பட் இந்த ரிப்போர்ட்ல டிரைவெக்ஸ் டைரக்ட்டோட ரிப்போர்ட்ல எல்லாமே தெளிவா இருக்கும். ஸோ உங்களுக்கு நேர்ல போறப்போ எந்த ஏமாற்றமும் இருக்காது. வெப்சைட்ல பார்த்து ஒரு பைக் உங்களுக்கு புடிச்சிருச்சு, ரிப்போர்ட்லாம் பார்த்து நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா, அடுத்து பைக்க வாங்க வேண்டியது தான். அண்ட் பைக்க வாங்குனதுக்கு அப்புறம் பெரிய தலைவலியே ஆர்டிஓ ப்ராசஸ் தான். ஸோ ஆர்டிஓக்கு போய் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுன்றது அவ்வளோ ஈஸியான ப்ராசஸ் கிடையாது. ஏன்னா 11 பைக்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் சொல்றேன். ஸோ அந்த ப்ராசஸையுமே டிரைவெக்ஸ் டைரக்ட் உங்களுக்கு டைரக்ட்டா ஹேண்டில் பண்ணி குடுக்குறாங்க. ஸோ நீங்க பைக்க வாங்கி ஓட்ட வேண்டியது மட்டும் தான் உங்க வேல. ஸோ ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ அண்ட் ரிலையபிளா ஒரு யூஸ்ட் பைக் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, drivex.in வெப்சைட்ட செக் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னைய மாரி நீங்களும் யூஸ்ட் பைக் வாங்க போறீங்கன்னா, என்ன பைக் வாங்க போறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. See you in the next video.